வணக்கங்க. முருகன் துணை ஒரு வீடியோ போடுறேங்க. அதை இப்போது ஒரு ஒரு முக்கியமானவர் வர்றார் உங்கள் வீட்டுக்கு, உங்களுடைய வீட்டுக்கு வர்றார் இல்லைங்களா? உங்களுடைய வீட்டுக்கு வரும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, வாங்க என் வீட்டில் தங்கிட்டு போங்க ஒரு நாள் அப்படிங்கிறீங்க. அப்புறம் அவர் சொல்கிறாரு, நீ தங்கிட்டு இருக்கிற இந்த விடுதியிலையா நான் தங்குறது அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது, என்ன விடுதிங்கிறாரு, என்னங்க விடுதிங்கிறீங்க அப்படின்னு அவர்கிட்டே கேட்குறாரு. பின்ன என்ன உண்டர் வீடா? இல்லையே, விடுதி அது. நீ தங்கி இருக்கிறது ஒரு பெரிய விடுதி. அதுக்கு விளக்க நானே சொல்கிறேன்னு சொல்லி அவர் சொல்கிறார். என்னென்னு சொல்கிறாருன்னா, இப்போ நீ தங்கியிருக்க, உனக்கு பின்னாடி உன் பையன் தங்குவான், உனக்கு பின்னாடி உன் பேரன் தங்குவான், அவனுக்கு பின்னாடி அவன் பையன் தங்குவான். அப்போ தங்கினவங்கள எங்கே? மரணம் தழுவி போயாச்சு இல்லைங்களா? அப்போது பல பேர் தங்கிறது, பல பேர் இருக்கிறதுக்கு பேர் என்ன? விடுதி. எப்பவுமே என்ற வீடுன்னு சொல்லி நீ மார்பு தட்டி சொல்லாதே. நம்ம வீடு அப்படின்னு சொல்லு, நம்ம வீடு அப்படின்னு சொல்லு. என்ன, எப்பவுமே என்ற வீடுன்னு சொல்லாதே. என்ற வீடுன்னு சொல்கிறதுக்கு உன்னோட அந்த வீடு ஒன்று வந்துட போகிறதில்ல இல்லையா? பல பேர் தங்குறதுக்கு பேர் விடுதி. நீ விடுதியில் தங்க சொல்கிறாய் இல்லையா? எனக்குன்னு ஒரு குடிசை இருக்குது, நான் அங்கே போய் தங்கிக்கிறேன், வரட்டா அப்படின்னு சொல்கிறார். அவர் சொல்கிறது நல்லா யோசனை ஓடி பாருங்கள், கரெக்டு தானே? இந்த மண்ணுலகத்தில் நம்ம எண்ணத்தை எடுத்துகிட்டு போக போகிறோம். என்ற வீடு என்ற வீடு என்ற இது அப்படின்னு சொல்கிறோம்ல தவிர அது எதுவுமே நம்ம கூட வர்றதில்லை. நமக்கு அடுத்தது நம்ம பையன் தங்குறான், பையனுக்கு அடுத்தது என் பேரன் தங்குறான், பேரனுக்கு அடுத்தது அவனுக்கு பிறந்த குழந்தை தங்குது. அதுக்கு பேர் விடுதி தானே? கரெக்டாக தானே சொல்லியிருக்காரு. கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. என்றைக்குமே நமக்கு இந்த மண்ணுலகத்தில் எதுவுமே சொந்தம் இல்லைன்னு சொல்ல வர்றார். வச்சுட்டுங்களா? பாய்.